So இது வந்து day 19, which means we want to study about the tense what has happened. நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு 19 class 19. So has எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். have has எங்க யூஸ் பண்றோம்னு சொல்லி. So I made a cake in simple past. I have made a cake என்றது வந்து present perfect, which means ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சது, அது நேற்றைக்கா இருக்கலாம், முதல் நாள் இருக்கலாம், 2 வருஷத்துக்கு முதல்ல இருக்கலாம். நீங்க கேக் செஞ்சீங்கன்னு சொல்லிக்கலாம். I made a cake ன்னு சொல்லலாம். I have made a cake ன்னு சொல்லி சொன்னா என்னது, இப்ப எஸ் நவ் நீங்க செஞ்சு முடிச்ச ஒரு வேலை, ரைட்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஒரு விஷயம் வந்து பெர்ஃபெக்டா முடிஞ்சது அன்னைக்குல வந்து இப்ப இப்ப தற்சமயம் உங்களுக்கு முடிஞ்சதுன்னு சொல்லிக்கல I have made a cake ன்னு சொல்லி சொல்லுவீங்கன்னு சொல்லி தந்தேன் நான். சோ இது உங்களுக்கான ஸ்ட்ரக்சர். ஐ யூ வி தேக்கு வந்து நாங்க ஹேவ் யூஸ் பண்ண போறோம். ஹி ஷி பிளஸ் அலெக்ஸ். அலெக்ஸ் மீன்ஸ் நேம். ஒரு நேமுக்கு வந்து நாங்க ஹேஸ் யூஸ் பண்ண போறோம். அது எந்த இடத்துல இருந்துக்கலாம் ஹேஸ் யூஸ் பண்ண போறோம். பிளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள். என்னது அந்த பாஸ் பார்ட்டிசிபிள் வரும்னு சொல்லி சொன்னா வேர்ப்ல தேர்ட் வேர்ப் வந்து பாஸ் பார்ட்டிசிபிளா வர போகுது. ஐ யூ வி தே ஹேவ், he she it அலெக்ஸ் ஹேஸ். So past participle எங்க வந்திருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். இது பார்த்துக்கொண்டு இருந்தாங்க time expression, which means several time, recently, before, many times, so far, ever, எப்பயுமே, never, எப்பயுமே இல்ல, நெகட்டிவ்ல, once, ஒருக்கா, already, yet, not yet ன்னு சொல்லுவோம், நடந்து முடியல. So இதுகளுக்கு வந்து நாங்க தான் இதுகளுக்கு தான் வந்து நாங்க இதுல இருக்கிற டைம் எக்ஸ்பிரஷனுக்கு தான் நாங்க பயன்படுத்த போறது என்னது பயன்படுத்த போறோம். சாரி, இந்த ஹேவ் ஹேஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ எப்படியான வசன அமைப்புன்னு நாங்க முதலாவது பார்த்தது வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பார்த்துட்டோம். அதுல வந்து நெகட்டிவ் பார்க்க போறோம். ஓகே, சாரி, நெகட்டிவ் வந்து அடுத்தது வந்து பார்க்க போறோம். அதுக்கு இடையில நாங்க டைம் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கெங்க நாங்க இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ண போறோம், அதுக்கான விளக்கம் நான் உங்களுக்கு முதலே தந்துட்டேன். ஐ மீன் போன ஸ்லைட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கான விளக்கம் தந்துட்டேன். என்னென்னு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ் என்னென்னு நாங்க வேறுபடுத்துறேன்னு சொல்லி அதோட விளக்கம் நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. சோ இப்ப வந்து நாங்க பார்க்க போறது எந்தெந்த இடத்துல நாங்க அதை பயன்படுத்தலாம். டு எக்ஸ்பிரஸ் அ பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் தட் ஹாஸ் அ பிரசன்ட் ரிசல்ட்ஸ். அதாவது வந்து நான் பாஸ்ட்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு செஞ்சேன்னா, ஆனா இப்ப அதோட ரிசல்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்து நான் கேக் செஞ்சு ஐ ஹவ் மேட் அ கேக் சொல்லி சொன்னா, நான் கேக் செஞ்சு முடிச்சிட்டேன். என் கையில தான் கேக் இருக்கு, பட் நான் தான் செஞ்சேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் பெர்ஃபெக்டா அது நடந்து முடிஞ்சுது. someone has taken my phone. யாரோ ஒரு ஆள் இந்த போனை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. someone has taken my phone. இதுல வந்து has எங்க வருது, someone ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்கள் யூஸ் பண்ணல வந்து has வருது. at the same time I we you they, sorry, I we you they, அதுக்கு வந்து have வரும். second one, someone has taken my phone. he has bought a new car recently. buyக்கு past participle தான் both, BOUGHT, ഇതിന്റെ pronunciation both, right? he has, right, he has bought a new car recently. so അതിന്റെ past participle தான் அது, சரியா? so I have found a girl recently. நான் ஒரு கேர்ளை வந்து ரீசென்ட்லி பார்த்திருக்கிறேன். I have found a girl recently. found வந்து findக்கு வந்து past participle தான் found, right? நான் உங்களுக்கு முதல்ல ஒன்று சொல்லியிருப்பேன், verb 1 verb 2 verb 3 ன்னு சொல்லி வச்சிருக்கிறோம்னு சொல்லி. அதுல வந்து ஃபியூச்சர் டென்ஸ் நாங்க பார்க்க வந்து ஃபியூச்சர் டென்ஸுக்கு வந்து நாங்க பேஸ் ஃபார்ம் தான் போடுவோம். ஆனா இங்க வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு. மதர் ஹாஸ் ப்ரிப்பேர்ட் மீல்ஸ். இதுல மதர் வந்து ஒரு நேம். சோ நாங்க ஒரு நேம் போடல வந்து ஹாஸ் போடுவோம். சோ மதர் ஹாஸ் ப்ரிப்பேர்ட் மீல்ஸ். they have gone somewhere else. அவங்க அங்கேயோ போயிட்டாங்க. தமிழ்ல நாங்க சொல்லுவோம், இந்த வசனம் நிறையவே யூஸ் பண்ணிருப்போம். அவங்க அங்கேயோ போயிட்டாங்க. they have gone somewhere else. எங்கேயோ போயிட்டாங்க, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. they have gone somewhere else. so இது வந்து to express a past action that has a present results. பாஸ்ட்ல செஞ்சது இப்ப அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஐ மீன் அந்த லைக் கேக் மேக் பண்ண மாதிரி தான். அந்த முதல் நான் உங்களுக்கு சொன்ன வசனம் மாதிரி தான். இது வந்து ஒரு யூஸ். செகண்ட் யூஸ், டு டாக் அபவுட் டைம், சாரி, டு டாக் அபவுட் டைம் எக்ஸ்பிரஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்.
அதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க கதைக்க போறீங்க, இது இப்படித்தான் நடந்து முடிஞ்சது, இப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது அன்னைக்குல வந்து அதை யூஸ் பண்ணீங்க. மற்ற நீங்க செய்த அச்சீவ்மெண்ட் என்னன்னா நீங்க உங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்ணினீங்கன்றதை கதைக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அதான் இப்ப கொஞ்சம் இப்ப இப்ப கொஞ்சம் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முதல் அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும். அட் த சேம் டைம் அச்சீவ்மெண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஒன்று நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் வந்து நாங்க கேஃப் யூஸ் பண்ணுவோம். வேணும்னு சொல்லி சொன்னா அந்த மெடல் நீங்க கையில வச்சிருக்கீங்க, அந்த அச்சீவ்மெண்ட் நீங்க இப்ப கையில வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க பெர்ஃபெக்டா என்ன செய்யலாம், அதை கதைச்சு கொள்ளலாம். இதை யாருக்குமே ஷேர் பண்றேன்னு சொல்லிக்கலாம். உங்களோட கையில அது இந்த எவோர்டு இருக்குது. ஸோ அதை காட்டி நீங்க கதைக்கும் அச்சீவ்மெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் விசிட்டட் அமெரிக்கா மெனி டைம். அமெரிக்காவுக்கு வந்து போறது வந்து ஒரு பழமையான விஷயம். ஸோ ஐ ஹவ் விசிட்டட் அமெரிக்கா மெனி டைம்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ்ல அது வருது. நீங்க எத்தனை தரம் போனீங்க அமெரிக்காவுக்கு சொல்லிக்கல. ஐ ஹவ் விசிட்டட் அமெரிக்கா மெனி டைம். ஐ ஹாவ் ஒன் த கோல்ட் மெடல் இன் 100 மீட்டர்ஸ். அதாவது வந்து நான் 100 மீட்டர்ஸ் ஓட்ட போட்டியில கோல்ட் மெடல் வின் பண்ணி இருக்கிறேன். வின்னுக்கு பாஸ் பார்ட்டிசிபிள் தான் ஒன். வின் ஒன் ரைட். I have lost my visa card several times. நான் முதலே சொன்ன மாதிரி have has எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிக்கலாம். அந்த டைம் எக்ஸ்பிரஷன் சொன்னான் ரைட். இந்த வருது பாருங்க sometimes sorry several times recently before many times so far ever never once already yet. So இதுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம். அதுல ஒரு உதாரணம் தான் இங்க several time. I have lost my visa card several time. குறைவான டைம் வந்து நான் இந்த விசா கார்டை வந்து துளைச்சிருக்கிறேன், லாஸ்ட் பண்ணி இருக்கிறேன். I have done this task before. இப்பைக்கு முதல் பிஃபோர்னு சொன்னா இப்போ கொஞ்சத்துக்கு முதல் நான் இது செஞ்சு முடிச்சேன். I have done this task before. இதுக்கு முன்னுக்கு நான் இது செஞ்சு முடிச்சேன். Man has walked on the moon. அதாவது வந்து மனிதன் வந்து நிலவுல நடந்தான். Man has walked on the moon. So இதெல்லாம் வந்து என்னது by experience, time experience, at the same time life experience. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நாங்க சொல்லுவோம் என்னது அச்சீவ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த இது இந்த இந்த ரெண்டுக்கு முதலாவது வந்து நாங்க பார்த்தது என்னது பாஸ்ட்ல ஒரு ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதை நாங்க ப்ரெசென்ட்ல அது ரிசல்ட்ஸா கதைக்கிறோம்னு சொல்லிக்கல வந்து நாங்க இதை பயன்படுத்தும் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட். செகண்ட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அச்சீவ்மெண்ட் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணி கதை கேட்கல ஹேவ் ஹேஸ். இது வந்து உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு, ஹேஃப் எங்க வருது ஹேஸ் எங்க வருதுன்னு யூஸ் பண்ண தெரியாம இருக்குது. ஃப்ரம் திஸ் கிளாஸ் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு என்ன என்ன தெரியணும், ஹேஃப் தெரியணும். அட் த சேம் டைம் ஹேஸ் எங்க யூஸ் பண்றேன்னு தெரியணும். ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் இப்போ உங்களுக்கு தெரியும், எங்கெங்க ஹேஃப் யூஸ் பண்ணுவோம் எங்கெங்க ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் ஹேஸ் வந்தா பக்கத்துல வேர்ப் என்னது வரும், பாஸ் பார்ட்டிசிபிள்ல வரும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. The third one, action happened at some unknown time in the past. அதாவது வந்து எங்களுக்கு டைம் தெரியாது, பாஸ்ட்ல இது நடந்திருக்குது ஆனா இப்ப நடந்திருக்குது. ஐ மீன் ஆல்ரெடி ஹேப்பன். இதுல வந்து ஆல்ரெடி என்ன வருது, ஆல்ரெடி சொல்லி சொன்னா ஏற்கனவே நடந்து முடியப்பட்ட ஒரு விஷயத்த நாங்க கதைக்கல வந்து present perfect tense யூஸ் பண்ணி கதைப்போம். I have already watched that film. I don't want to watch it again. இது முதலே நார்மலா தமிழ்ல கதைக்கு நாங்க சொல்லுவோமே, இது முதலே பார்த்த படம் எனக்கு திருப்பி பார்க்க பிடிக்கல, அல்லாடி திருப்பி பார்க்கல நான் சொல்லிக்கல. we can choose like this. I have I apostrophe v போடுறது வந்து I have சுருக்கி எழுதிக்கல வந்து I have right. I have already watched that film. I don't want to watch it again. நான் இது முதலே பார்த்த படம், இதை திருப்பி பார்க்க நான் விரும்பல. They have already written the exam. அவர்கள் ஏற்கனவே இந்த எக்ஸாம் எழுதி இருந்தார்கள். Harsi has already cooked rice and curry, so don't buy food from shop. ஹர்சி என்ற வந்து ஆல்ரெடி குக் பண்ணிட்டான் ரைஸ் அண்ட் கறி. ஸோ உங்களுக்கு கடையில வாங்க வேண்டிய தேவை இல்லை, கடையில வாங்க வேண்டாம். டோன்ட் பை என்று வாங்க வேண்டாம். Jack has already arranged his thing. ஜக் என்றவர் வந்து ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டாரு அவங்களோட திங்ஸ், அவங்களோட பொருட்களை. he is already to leave now. இங்க இருந்து போக வலிக்கிட்டார். he is ready to leave now. இங்க இருந்து போறார். Chandru and Shiva has done this. Sorry, Chandru and Shiva have done the same mistake before. ஒரு தப்ப அவங்க ஒரு ஆக்கள் விட்டுட்டு திருப்பியும் விடைக்கல இப்படியான ஒரு வசனம் நாங்க யூஸ் பண்ணலாம். Chandru and Shiva have done the same mistake before. இந்த மிஸ்டேக் அவங்க முதலும் செஞ்சிருக்காங்க. கெவின் has already left the office. ஆல்ரெடி அவர் ஆபீஸை விட்டு போயிட்டார். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுது. ஆல்ரெடி கெவின்
ஆபீஸை விட்டு போயிட்டார். அப்ப நாங்க மூன்றாவது பயன்படுத்த போறது என்னது? actions happened at some unknown time in the past. அன்னோன் டைம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தெரியாத ஒரு சந்தர்ப்பம், ஒரு டைம், இத தெரியாத ஒரு நேரத்துல எப்பயோ நடந்த ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்குது, அதை நாங்க சொல்ல போறோம். இன்றைக்குல வந்து எஸ் அந்த ஹாஃப் கிளாஸுக்கு பக்கத்துல இந்த ஆல்ரெடி ஒன்றை சேர்த்து நாங்க கதைக்க போறோம். எல்லா வசனத்திலயுமே நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கிறேன்னு பாருங்க. ஒன்று ஆல்ரெடி அல்லாட்டி பிஃபோர் ரெண்டும் போட்டு நாங்க கதைக்க போறோம். அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இது வந்து தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், to express the action that you have done so far, which means என்னது, இவ்வளவு காலமா நிறைய காலமா நீங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆக்ஷனை இல்லாட்டி ஒரு விஷயத்த வந்து முடிச்சிருக்கிறீங்க சொல்லிக்கல வந்து இந்த present perfect யூஸ் பண்ணுவோம். from the past up to now, அதான் நான் இதுல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன். to express the action that you have done so far, which means from the past up to now. I have done 15 lessons so far, which means நான் உங்களுக்கு 15 lessons முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து I think this is 19th class, right? So I have done 19 lessons so far. என்ன சொல்லி சொன்னா என்னது, நான் உங்களுக்கு 19 கிளாஸோ 15 கிளாஸ் something else 15 classes நான் முடிச்சிட்டேன் இன்றைக்கு வரைக்கும். so far இருக்குன்றதுக்கான மீனிங் விளங்கிட்டுதான். from the past up to now, அதாவது வந்து பாஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எப்ப நான் லெசன் படிப்பிக்க தொடங்கினேனோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு 15 லெசன் படிப்பிச்சிட்டேன். so have done, right? Indian scientists have found the vaccine for COVID-19 so far. சொன்னா மிக விரைவில் வந்து இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து COVID-19 மருந்து வேக்சினை வந்து கண்டுபிடிச்சார். My students have learned on the grammar so far. இதை நான் உங்களுக்கு சொல்லலாம். இப்ப வரைக்கும் நீங்க பாஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் கிராமட்டிக்கல்ல ஒன்று வந்து நோட் பண்ணிருப்பீங்க. ஸ்ட்ரக்சர் ஃபார்ம், நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம், பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம், ஹவு டு மேக் a question, அதெல்லாமே கிராமர் செக்ஷன். சோ அந்த கிராமர் செக்ஷனை வந்து நீங்க இப்ப என்ன செஞ்சிருப்பீங்க, அறிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. so my students have learned only the grammar so far. Jane has typed only the report so far. அவ வந்து ரிப்போர்ட் மட்டும் டைப் பண்ணுவாவா, என்னது இப்ப வரைக்கும் முதல்ல இருந்து என்னட்ட வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ரிப்போர்ட் மட்டும் அவ டைப் பண்ணுவாவா. ஒன்லி என்று சொல்லி சொன்னா ரிப்போர்ட் மட்டும் அவ டைப் பண்ணுவா. Jane has typed the report so far ன்னு சொன்னா ரிப்போர்ட் வந்து இது நாள் வரைக்கும் ரிப்போர்ட் டைப் பண்ணினவா ரெண்டு பேரும். ஒன்லி இங்க வந்திருக்கிறபடியா என்னது ரிப்போர்ட் மட்டும் அவ டைப் பண்ணி இருக்கிறா என்ற மீனிங்ல வரும். சோ இது வந்து யூசர்ஸ், நாலாவது யூசர்ஸ். அஞ்சாவது யூசர்ஸ், to talk about the present situation that's begun at the specific point in the past and is still going on the present, which means இது வாசிக்க கொஞ்சம் குழப்பமா இருக்கும். to talk about the present situation that, அதாவது வந்து இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை began at a specific point in the past. இப்ப நாங்க ஒரு இடத்துல நிக்கிறோம், ஆனா ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பாஸ்ட் சென்ஸை பிக் பண்ண போறோம். இந்த நேரத்துக்குள்ளதான் இது நடந்து முடிஞ்சது ஸ்பீக் பண்ண போறோம். அண்ட் ஸ்டில் கோயிங் ஆன் தி பிரசன்ட், அதாவது வந்து ஒரு ஆள் வெளிக்கிட்டார், 3 மணிக்கு வெளிக்கிட்டார், இப்ப 4 மணி அவர் வந்து கொண்டிருக்கிறார், நாங்க 3:55க்கு கதைக்க போறோம் அவரை பத்தி. அப்பைக்குள்ள வந்து என்ன 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 செய்யலாம், இப்படியான பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஐ ஹாவ் லிவ்ட் in Jaffna for 20 years. இப்ப வரைக்கும் அவர் ஜெஃப்னாவில தான் வசிக்கிறார், ஆனா 20 வருஷமா ஜெஃப்னாவில வசிக்கிறார். இப்பயும் அவர் ஸ்டில் ஜெஃப்னாவில தான் வசிக்கிறார். அன்னைக்குல ஐ ஹாவ் லிவ்ட், அவர் இல்ல நான், ஐ ஹாவ் லிவ்ட் இன் ஜெஃப்னா ஃபார் 20 years. நளின் ஹாஸ் ஒர்க்ட், இங்க வந்து ஹாவ் கேஸ் கவனமா பார்த்து கொள்ளுங்க. ஐக்கு ஹாவ் வருது, நளினுக்கு கேஸ் வருது. ஏன் அப்படி வருது? anyone know? ஏன்னா ஐக்கு காஃப் வருது, நளினுக்கு கேஷ் வருது? Could you please answer me? He has, it எல்லாம் has. Okay, fine. Hello. Good. Yeah, I can hear you. Okay, good. Thank you.
So Naliniக்கு இங்க has வந்திருக்கு. Nalin has worked at LB Finance since 2015. அதாவது 7 years சொன்னா 15ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் அங்கதான் ஒர்க் பண்றாருல நாங்க has இதை யூஸ் பண்ணுவோம். At the same time worked. My students have studied the language for 2 months, which means இது 3 months and வரணும் நினைக்கிறேன். Because of my health condition, my students have studied the language for 3 months. They have been together for 5 years. அவங்க வந்து ரெண்டு பேரும் இதுல வந்து been வந்திருக்கு, right? They have been together for 5 years. 5 வருஷமா அவங்க வந்து ஒண்டா இருக்கிறாங்க. Still now, இப்பயும் வந்து ஒண்டாத்தான் இருக்கிறாங்க. 2018ல இருந்து 5 வருஷம் ஒண்டா இருக்கிறாங்க. Still now, இப்பயும் அவங்க ஒண்டாத்தான் இருக்கிறாங்க. ரெண்டுக்குல வந்து நாங்க இத கதை இப்படியான வார்த்தை இப்படியான வசனம் வந்து போட்டு கதைப்போம். They have been together for 5 years. Shashi have lived in German all her life. Shashi has lived in German all her life. வந்து ஷாஷி வந்து ஜெர்மன்ல வசிக்கிறாம இப்ப வரைக்கும். அவங்களோட என்னன்னு சொல்றது, அந்த லைஃப் அவ அங்கதான் இருக்கிற போறான்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணியாச்சு. சோ அவ வந்து அங்கதான் வசிக்கிறான்னு சொல்லிக்கல. Shashi has lived in German all her life. இப்பயும் அவ அங்கதான் இருக்கிறா, இனியும் அவ அங்கதான் இருக்கிறா. சோ அவங்க லைஃப வந்து அங்க அவங்க கொண்டு போறாங்கன்னு சொல்லிக்கல. has lived. I have lived in Jaffna for 20 years. Nalin has worked at LB Finance since 2015. My students have studied the language for 2 months. They have been together for 5 years. Shashi has lived in German all her life. So, இது வந்து அஞ்சாவது choose. Present perfect tense போட்டு நாங்க வசனம் அமைக்கல, இது வந்து அஞ்சாவது use. Okay, then இது நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி தான் negative sentence. How to make a negative sentence in the present perfect tense. Which means just நாங்க அங்க ஒரு நோட் போட போறோம். அதை விட வேறொரு சின்ன மாற்றமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு நோட் போட போறோம். have வந்தாலும் நோட் போட போறோம். at the same time class வந்தால் நோட் போட போறோம். ஒருபோதுமே அது நடக்கலன்னு சொல்லிக்கல, நாங்க நேவா போட போறோம். For an example, உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாபிளாங்க, I haven't seen you before. நான் உங்களை முதல்ல பார்க்கல. which means நான் உங்களோட முதல்ல பார்த்தது இல்லைன்னு சொல்லுவோமே நாங்க ஒரு ஆக்களை கண்டோட. உங்களை ஏதோ கண்ட மாதிரி இருக்குதுன்ற மாதிரி உங்களை நான் ஒரு நாளுமே காணல. அவங்க எங்களுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி உங்களை எங்கேயோ கண்ட மாதிரி இருக்குதுன்னு கேட்க, உங்களை நான் ஒரு நாளுமே காணலன்னு கேட்க நீங்க இப்படியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. I haven't seen you before. My father hasn't completed his task yet. Yetன்னு சொல்லி சொன்னா இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ணல. My father hasn't, அதாவது இப்ப வரைக்கும் அவர் கம்ப்ளீட் பண்ணல. My father hasn't completed his task yet. Alex hasn't started writing yet. Alex வந்து இப்ப வரைக்கும் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. You haven't had your breakfast yet. நீங்க என்ன உங்களோட காலை சாப்பாடு சாப்பிடல. அதை நான் இப்ப மாத்தி சொல்றேன்னு சொன்னா you haven't had your dinner yet. Jenny has never come here before. ஒருபோதுமே இங்க வரல. ஒருபோதுமே இங்க வரையல. neverன்னு சொல்லிட்டோன்னா ஒருபோதும். Jenny has never come here before. இதுல வந்து has என்னன்னு வரும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். has என்னத்துக்கு வருது, ஜெனி வந்தபடியா இங்க has வருது ஒன்று. ரெண்டாவது நெவர் என்ன வருது, ஒரு பொழுதும் அவரை பார்க்கலன்றதுல வருது. பிஃபோர் என்னத்துக்கு வருது, எங்கட present perfectக்கு பிஃபோர் வருது. So Jenny has never come here before. I have never seen you before. உங்களை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. I have never, உங்களை முந்தி ஒரு காலமே நான் I mean past tenseல ஒரு நாளுமே நான் உங்களை பார்த்ததில்லை. I mean இறந்த காலத்துல நான் உங்களை ஒரு நாளுமே பார்த்ததில்லை. I have never seen you before. We have never disturbed the class. நாங்க எப்பயுமே வந்து கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணது இல்ல. Students haven't finished their homework yet. அவங்களோட homework என்ன முடிக்கல. Students haven't finished their homework yet. So இது how to make a negative sentence from the present perfect tense.
சோ அதுதான் இந்த ஸ்லைட்ல சொல்லி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் கொஸ்டின் உங்களுக்கே தெரியும். இங்க வந்து ஹேஸ் ஹேவ் தான் மெயின் பாயிண்ட்ஸ். சோ அவை எல்லாத்துக்கும் முன்னுக்கு போடுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க ஷீ ஹேஸ் கம் சொல்லி சொன்ன வசனம், அதை நாங்க கொஸ்டின் அப்ப விடணும்னு சொல்லி சொன்னா அந்த ஹேஸத்துக்கு முன்னுக்கு போடுவோம். Has she come? Has she come? Has she come? அவள் வந்தாளா? Has she come? Have you taken his book? Have you taken his book? கொஞ்ச நேரத்துக்கு முதல் நடந்த விஷயம்னு சொல்லிச்சுன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் இந்த நான் இதுல வச்ச புக்க காணல சொல்லிக்கிறேன். நீங்க கேட்கலாம், எஸ் ஹேவ் யூ டேக்கன் ஹிஸ் புக்? அவன் புக்கை நீங்க எடுத்தியா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் இருந்தது, இப்பதான் வச்சுட்டு போனான்னு காணலன்னு சொல்லுவாங்களே. ஹேவ் யூ டேக்கன் ஹிஸ் புக்? ஹாஸ் ஹி கம்ப்ளீட் த ஒர்க்? அதாவது வந்து இப்ப அவர் வேலை செஞ்சு முடிச்சிட்டார் சொல்லி சொன்னா, ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் ஒர்க்? ஹேவ் யூ ஆல் டன் த ஹோம்வொர்க்? Have you all done the homework? Have you seen my book? Have you seen my book? இதுல நான் புக் வச்சுட்டு போனா காணலன்னு சொல்லிக்கல. Yes, have you seen my book? இந்த புக்கை பாத்தீங்களா? Has Aaron bought his car? அவனது காரை வாங்கினானா? Hasn't the student come yet? ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம வரலையா? Hasn't the student come yet? Haven't you got your passport yet? நீங்க என்ன உங்களோட பாஸ்போர்ட் எடுக்கலையா? Haven't you got your passport yet? Yet ன்னு சொல்லி சொன்னா இது வரைக்கும், not yet ன்னு சொல்லி சொன்னா இது வரைக்கும் இல்ல. நார்மலா நீங்க இங்கிலீஷை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நார்மலா சொல்ற ஆன்சர்ஸ் வந்து என்னது, ஏதாவது நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா not yet ன்னு சொல்லுவாங்க. not yet ன்னு சொல்லி சொன்னா இது வரைக்கும் இல்ல. இஸ் யுவர் கிளாஸ் ஃபினிஷ்ட்னு சொல்லி இப்ப உங்களை யாராவது கேட்டுக்கொண்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன ஸ்டில் கிளாஸ்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு கிளாஸ் முடியல, கிளாஸ் டைம் முடியலன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த கேள்வி கேட்கிறாக்களுக்கு சொல்ற பதில், இது நான் உங்களுக்கு மேலதிகமா சொல்லித்தரேன், நாட் yet. என்னம் இல்ல, கிளாஸ் முடியலையான்னு யாரும் கேட்பாங்க தானே, கேட்கல. இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு ஒர்க் முடியலையா, உங்களுக்கு 7:30 தான் ஒர்க், உங்களுக்கு 7க்கு யாராவது கேட்கிறாங்க, ஐ வில் லீவ் த ஜாப், சாரி ஐ வில் லீவிங் த ஜாப் கேட்டா நாட் yet, என்னம் இல்ல. ஆர் யூ ஃபினிஷ் யுவர் டின்னர்? நாட் yet சொன்னா என்னம் இல்ல. இல்லாட்டி எஸ் எஸ் வி டன் சொன்னா முடிஞ்சுது. சோ இப்படியான கொஸ்டின்ஸுக்கு வந்து எப்படியான ஆன்சர் பண்ணணும் சொல்லி பார்த்தா, has she come? Yes, she has. Yes, அவள் வந்தவள். Yes, he has. No, she hasn't. இல்ல அவள் வரல. No, she hasn't. Yes, she has. No, she hasn't. இது வந்து question. How to make a question. Question எப்படி எழுதுறேன்னு சொல்லி பாக்குறோம், கொஸ்டின் எப்படி சொல்றதுன்னு பாக்குறோம், கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றேன்னு பாக்குறோம். ஒரு ஆன்சர் வந்தா இப்படிதான் கொஸ்டின் மேக் பண்ணணும்னு சொல்லி பாக்குறோம். கொஸ்டினுக்குள்ளே நாங்க 4 விஷயம் பாக்குறோம், ஈவன் எல்லா செக்ஷன்லயும். சோ அங்க வந்து going to மாதிரி இங்க ஒரு விஷயம் இருக்குது, gone. gone 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 means வடிவா இந்த விஷயத்த கவனிச்சு கொள்ளுங்க. what you mean by gone சொல்லி சொன்னா போயிட்டாங்க, ஐ மீன் போயிட்டாங்க. have gone, not returned. ஐ மீன் ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சுது, இப்பதான் போனவங்க, பட் போயிட்டாங்க. அந்த விஷயம் வந்து என்ன செய்யல, திருப்பி என்ன செய்யலாது, வரையலன்னு சொல்லி பிறகு சொல்ல இயலாது. கோன்னு சொல்லி சொன்னா இட்ஸ் டன், இட்ஸ் நாட், அவங்க போயிட்டாங்க. have gone, not returned, திருப்பி வர மாட்டாங்க. so gone. my wife has gone to her mother's place சொல்லி சொன்னா என்னது, மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. not return, திருப்பி வர மாட்டாங்கன்னு சொல்லிக்கலாம், அந்த gone யூஸ் பண்ணுவோம். they have gone to Colombo for the tournament, which means அவங்க வந்து கொலம்புக்கு போயிட்டாங்க ஒரு மச்சுக்கு. சோ ஐ மீன் அவங்க இப்ப வர மாட்டாங்க, திரும்பி வருவாங்க, பட் இப்ப வர மாட்டாங்க, not return, right? have gone போயிட்டாங்க, அந்த இப்ப சொல்லி கொண்டிருக்கல வந்து வர மாட்டாங்க, அந்த டைம் தான் gone சொல்லுவோம். ஷாரா has gone to London, ஷாரா வந்து லண்டனுக்கு போயிட்டாள். our sir has gone to the office just before. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் நீங்க நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன அந்த கேக் மேக் பண்றத கதையில, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஆபீஸை விட்டு போயிட்டார் சார் சொல்லி நாங்க அப்படி சொல்லுவோம். our sir has gone to the office just before.
இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் கொஞ்சம் ஜஸ்ட் செகண்ட் இந்த நாங்க அப்படி செய்வோமே ஜஸ்ட் செகண்ட்ல வந்து சார் வந்து ஆபீஸை விட்டு போயிட்டார். அவர் சார் ஹாஸ் gone to the office just before. மஹி has gone to the shop. மஹி ஷாப்புக்கு போயிட்டாள். இந்த வசனம் நாங்க சொல்லி கொண்டு கேட்கலாம், அவள் வர மாட்டாள், ஐ மீன் அவள் ஆல்ரெடி போயிட்டாள். ஸோ அந்த விஷயத்த வந்து நாங்க gone யூஸ் பண்ணுவோம். have gone, not return. அதுக்கு வந்து நாங்க gone யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் லைட்ட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே கிராமட்டிக்கலி நான் உங்களுக்கு முதல்ல திருப்பி சொன்னா இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்து சாரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இந்த பீன் எல்லாம் இந்த பீன் எல்லாம் கதைக்குள்ள வந்து என்னவா இருக்கும், உங்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். ஐ மீன் என்னன்னு சொல்றது, கிராமட்டிக்கலி அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பட் இந்த ஸ்லைட் படிச்சதுக்கு பிறகு அதெல்லாம் ஒரு விஷயமான்னு யோசிப்பீங்க. have gone, been நாங்க போடுவோம்னு சொல்லி சொன்னா has ஓட சரி have ஓட சரி been நாங்க ஜாயின் பண்ணுவோமா இருந்தா have gone and come back, போயிட்டு திருப்பி வருவாங்க, ரைட், போயிட்டு திருப்பி வருவாங்கன்றதுக்கு வந்து have been. இதுல நான் உங்களுக்கு சொன்னேன் என்னது, போயிட்டு ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க, not return, gone, போனதுதான். my wife has gone to her mother's place. பெரிய ஒரு ஃபைட்ல போயிட்டாங்க அங்க அடுத்த வசனம் சொல்ல இல்ல, வருவாங்களா வரமாட்டாங்களா, அவங்க போயிட்டாங்க அவ்வளவுங்க. இது என்னது, போயிட்டு வருவாங்க திருப்பி. have gone and come back. come back ன்னு சொல்லி சொன்னா திருப்பி வாரது. have gone ன்னு சொல்லி சொன்னா போறது. I have been to Kandy once. நான் ஒரு நாள் ஒரு தரம் கண்டிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். once ன்னு சொல்லி சொன்னா ஒன்று, twice ன்னு சொல்லி சொன்னா ரெண்டு, thrice மூன்று. சோ அப்படி மூன்று தரம். So I have been to Kandy once. நான் ஒருக்கா கேண்டிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். We have been to Adams Peak many times. Adams Peak, the famous mountain, right? அங்க போயிட்டு வந்திருக்கிறேன் many times. I have been to Adams Peak many times, which means நிறைய தரம் போயிட்டு வந்திருக்கிறேன் have been சொல்லுது. We have been to Adams Peak many times. Sarah has been to London twice. ரெண்டு தரம் சாரா லண்டனுக்கு போயிருக்கிறா. Sarah has been to London twice. Our sir has been to Australia several times. குறிப்பிட்ட நேரத்துல வந்து அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறார். has been. Alex has been to Russia 3 times. அவன் வந்து 3 தரம் ரஷ்யா போயிட்டு வந்திருக்கிறான். நாங்க நார்மலா கதைப்பமே ஒரு ஆக்கள் ஃபாரின் போறோம்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி அவர் பரவலா போவாரு, அவன் 3 தரம் போயிட்டு வந்திருக்கிறான். நாங்க பேச்சு வழக்குல கதைப்போமே. அது இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு just has been யூஸ் பண்ணுவோம். has been எங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. have been or has been நாங்க எப்ப யூஸ் பண்றோமோ, have gone, come back, போயிட்டு வருவினா. gone நாங்க யூஸ் பண்றோமோ, it's permanent, like have gone, not return. சோ அத நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. இப்ப ஏதாவது ஒரு வசனத்துல உங்களுக்கு have been பயன்படுத்தணுமா இருந்தா உங்களாலேயே விளங்கி கொள்ளிருக்கணும் என்னது, I have been to Kandy once. நான் ஒருக்கா கேண்டிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். சோ அதத்தான் have been சொல்லுவான். Let's practice. இது உங்களுக்கான practice. Have you been to Gaul recently? நீங்க தான் இதுக்கு விட சொல்லி பழக போறீங்க. Where have you been to many times in your school, in your life? அதாவது வந்து where have you been to many times in your life? உங்களோட வாழ்க்கையில எங்க நீங்க நிறைய தரம் போயிருக்கிறீங்க. Have you been to Gaul recently? நீங்க கோலுக்கு அதாவது காலிக்கு ரீசன்ட்லி கொஞ்ச நாட்களுக்கு முன்னுக்கு விசிட் பண்ணி இருக்கிறீங்களா? has he been to your house recently? சரி, இதுல யாராவது எனக்கு சொல்லுங்க இந்த மீனிங். இங்க been வந்திருக்கு. So has he been to your house recently? What is the meaning of this sentence? Anyone know? அவனோட வீட்டுக்கு வந்து இப்ப வந்தானான்னு கேட்கிறது. Has he been to your house recently? வீட்டுக்கு இப்ப வந்தானான்னு கேக்குறது. மற்றது been என்னத்துக்கு வந்திருக்குது? கிட்டடியில அவன் வந்து போனானா? ரீசன்ட்லின்னு சொல்லி சொன்னா கிட்டடியில. has he been சொல்லி சொன்னா கிட்டடியில அவன் வந்து போயிருக்கானா? மீன்ஸ் இங்க நான் been என்னத்துக்கு சொன்னான், have gone, போயிட்டான், ஆனா வருவான், come back. So
அவன் வந்து போயிருக்கிறானா அன்றைக்குல வந்து நாங்க அதை யூஸ் பண்ணுவோம். ஹேவ் யூ எவர் பீன் டு தலவாக்கலை? தலவாக்கலை இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஐ திங்க், ரைட்? எஸ், அங்க போயிருக்காங்க. அந்த ஒரு பிளேஸ், அதுக்கு எப்பயாச்சும் போயிருக்கிறாங்களா? ஹேவ் யூ எவர் பீன், நீங்க தலவாக்கலைக்கு எப்பயாச்சும் போயிருக்கிறீங்களா? ஹேஸ் ஷி கோன் டு த ஆஃபீஸ், அவள் ஆஃபீஸ் போயிட்டாளா? வேர் ஹேஸ் யுவர் டீச்சர் கோன், உங்க டீச்சர் எங்க போயிட்டா? why has your teacher gone to the office? ஏன் அவன் ஆபீஸுக்கு போயினா? why has your teacher gone to the office? with whom has Sharon gone? யாரோட ஷரண் போனவன்? with whom has Sharon gone? so இதெல்லாம் வந்து உங்களுக்கான practice என்னத்துல இருக்குது? which means it's a present perfectல இருக்குது, right? so this is kind of sentence. You can start sharing your experience using present perfect, but when describe it, you have to use past form. நடந்து முடிஞ்சதை வந்து நீங்க கதைக்க போறீங்க, ஆனா பாஸ்ட் யூஸ் பண்ணி. இன்றைக்குல வந்து இது வந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டி, ரைட்? இது வந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டி, ரைட்? என்ன போட்டிருக்கோம்? எஸ் எஸ், எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து உங்களோட ஆக்டிவிட்டி. ஸ்டார்டிங் லைன்ஸ் இதுல நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அங்கால வந்து எப்படி வரும்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க. Starting lines means I have been to many places in Sri Lanka. Among them, I like to talk about the most interesting trip I went to Anuradhapura. இது வந்து உங்களுக்கு essay ரைட்டிங்க்கு வந்து உங்களுக்கு இந்த present perfect tense much useful-ஆ இருக்கும், right? ஸ்டார்டிங் லைன்ஸ் வந்து நான் இதுல கொஞ்சம் தந்திருக்கிறேன். அதை வச்சு நீங்க மேக் பண்ண போறீங்க. இங்க அலவசனம் டீடைல் டிஸ்கிரிப்ஷன், வேர் டிட் யூ கோ, இதுல வந்து தமிழ் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்டார்டிங் லைன்ஸ் சொல்லுச்சுன்னா அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ரெண்டாவது டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன், விச் மீன்ஸ் எங்க போனீங்க, எப்படி போனீங்க, என்ன வாகனத்துல போனீங்க. whom did you go with, யாரோட போனீங்க. எழுதி வச்சிருங்க தமிழ் மீனிங்க. what did you do there, என்ன செஞ்சீங்க அங்க. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் ஏதாவது நடந்தது, அதாவது எதிர்பார்க்காத விதமான ஏதாவது அந்த ட்ரிப்ல நடந்துச்சா. அன்எக்ஸ்பெக்டட் எவென்ட் ஆல்சோ நடந்துச்சா. ஹவு டிட் யூ ஃபீல், கடைசியா நீங்க என்னன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இதுல எழுதி இருக்கிறேன் பாருங்க. ஐ ஹாவ் பீன் டு மெனி பிளேசஸ் இன் ஸ்ரீலங்கா. நான் நிறைய இடத்துக்கு வந்து போய் வந்திருக்கிறேன் இலங்கையில. among them, ஆனா அதுக்குள்ளேயே ஐ லைக் டு டாக் அபவுட் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ட்ரிப் ஐ வென்ட் டு த அனுராதபுர. அதாவது வந்து இந்த வசனத்துக்கு என்ன தமிழ் மீனிங்னு சொல்லி சொன்னா, இந்த இலங்கையிலேயே நான் நிறைய இடத்துக்கு போய் வந்திருக்கிறேன், ஆனா எல்லாத்தையும் விட எனக்கு பிடிச்ச இடம், மற்ற இன்ட்ரெஸ்டான ஒரு இடம், இன்ட்ரெஸ்டான ஒரு ட்ரிப் பண்ணா நான் அனுராதபுரத்துக்கு போனதுதான். ஐ வென்ட் டு அனுராதபுரம் லாஸ்ட் மந்த். எப்ப போனீங்கிறதுக்கான பதில் we went to அனுராதபுரம் லாஸ்ட் மந்த். அதாவது வந்து நாங்க அனுராதபுரம் போனாங்க இப்ப லாஸ்ட் மந்த், கடைசி மாதம் வந்து நாங்க அனுராதபுரம் போனாங்க. My family members and two of my friends went there in a van. என்னதுல போனீங்கிறதுக்கான பதில் இதுல வருது. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க வந்தாங்க, அட் த சேம் டைம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. Our family members and two of my friends went there in a van. We arrived at Anuradhapura and visited many historical places. நாங்க எல்லாரும் வெளிக்கிட்டு நாங்க அனுராதபுரத்துக்கு அங்க வந்து நாங்க விசிட் பண்ணியிருந்த நாங்க வரலாற்று சிறப்புமிக்க இடம், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் சொல்லிச்சுன்னா வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நாங்க அங்க சந்திச்சோம், பார்த்தோம். we took photos and we had a bath in the river. நாங்க ஆற்றுல அங்க குளிச்சு நிறைய போட்டோஸ் எடுத்தனாங்க. நாங்க அங்க நிறைய போட்டோஸ் எடுத்தனாங்க. அட் த சேம் டைம் நாங்க ரிவர் பாத் ஒன்று எடுத்தனாங்க. அதாவது வந்து ஆற்றுல குளித்தனாங்க, அதுதான் ரிவர் பாத்ன்னு சொல்லுவோம். we had our lunch in a hotel. அங்க had வந்திருக்கு பாருங்க, we வந்தபடியா had வந்திருக்கு. so we had our lunch in a hotelல நாங்க லஞ்ச் எடுத்துக்கொண்டாங்க. but we didn't go to the museum. அதாவது வந்து மியூசியத்துக்கு நாங்க போகல, ஆனா ஹோட்டல்ல லஞ்ச் எடுத்தனாங்க. when we were at ருவன்வெளிசாய, அனுராதபுரத்துல ஃபேமஸான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் ருவன்வெளிசாய. so when we were at ருவன்வெளிசாயல நிக்கேக்குல we met some foreigners from Canada.
கனடாவில இருந்து வந்த கொஞ்சம் ஃபாரினர்ஸ் வந்து அந்த டைம் நாங்க மீட் பண்ணி இருந்தோம். We met some foreigners from Canada. We talked and took some photos with them. நாங்க அவங்களோட நிறைய கதைச்சனாங்க. At the same time photo எடுத்தனாங்க. My friend lost his phone. அந்த நேரத்துல அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் சொல்லிக்கல வந்து ஒன்று foreigners சந்திச்சது, at the same time photo எடுத்தது. இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட், இது எல்லா ட்ரிப்லையும் மேக்சிமம் நடக்கிறது. மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் ஹிஸ் ஃபோன், ஏதாவது ஒன்று லாஸ்ட் பண்றது, அதுவும் அன்எக்ஸ்பெக்டட்லாம் போகும். ஏன்னா அதுவும் வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்பார்த்திருக்காத ஒரு இவெண்ட். மை ஃப்ரெண்ட் லாஸ்ட் ஹிஸ் ஃபோன் வென் ஹி ஹேட் பாத் இன் த ரிவர். ரிவர்ல குளிச்சு கொண்டு கேக்கல போனை லாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹி குடன்ட் ஃபைண்ட் இட், அவரால் கண்டுபிடிக்க முடியல அத. இட்ஸ் ஹிஸ் பேட், அதாவது வந்து அதை அவற்ற கொஞ்சம் சோகமான பகுதி, அவற்ற தப்பு, சம்திங் பேட்னு சொல்லிச்சுன்னா அவற்ற அதை மிஸ் பண்ணினது அவற்ற பேட். ஐ வாஸ் சோ டிலைடட்னு சொல்லி சொன்னா நல்ல ஹாப்பி, ஹாப்பிக்கு 100 டைம்ஸ் நல்ல ஹாப்பி, டிலைடட். பிளஷரை வந்து டிலைடட்னு சொல்லுவோம், சேம் மீனிங். ஐ வாஸ் சோ டிலைடட் அண்ட் என்ஜாய்ட் அ லாட், நிறையவே என்ஜாய் பண்ணிட்டேன், நிறையவே சந்தோஷப்பட்டேன். இட் வாஸ் அன் அன்ஃபர்கட்டபிள் ட்ரிப், வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ட்ரிப். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எஸ்ஸே. ஐ ஹாவ் திருப்பி நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். ரீட் யுவர் செல்ஃப், நீங்க உங்களோட பாடலையே ரீட் பண்ணி பாருங்க. I have been to many places in Sri Lanka. Among them, I like to talk about the most interesting trip I went to Anuradhapura. We went to Anuradhapura last month. Our family members and 2 of my friends went there in a van. We arrived at Anuradhapura and visited many historical places. We took photos and we had a bath in a river. We had our lunch in a hotel, but we didn't go to the museum. When we were in the Ruwanvali, we met some foreigners from Canada. We talked and took some photos with them. My friend lost his phone when he had bathed in the river. He couldn't find it. It's his bad. I was so delighted and enjoyed a lot. It was an unforgettable trip. So உங்களுக்கான homework from Wednesday நீங்க வரைக்குள்ள உங்களுக்கான homework இப்படியான ஒரு வசனம் வந்து நீங்க எழுதிட்டு வரணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல அது நடந்து முடிஞ்சதா இருக்கணும். இடைக்குள்ள நீங்க என்னது பாஸ்ட் ஃபார்மையும் யூஸ் பண்ணி அங்கங்க என்னென்ன நடந்தது, இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். ஐ ஹாவ் பீன் டு மெனி பிளேசஸ் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தேன் நான் சொல்லிக்கல ஹாவ் பீன் யூஸ் பண்ண போறோம். அட் த சேம் டைம் we took photos, past tense. we took photosன்றது வந்து past tense தான். டேக்குக்கு past tense தான் took. சோ நாங்க நிறைய போட்டோஸ் எடுத்தனாங்க. சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் போட போறீங்க. யூ கேன் ஸ்டார்ட் ஷேரிங் யூ எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்சஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறீங்க. பிறகு பாஸ்ட் டென்ஸ்ல வந்து டிஸ்கிரைப் பண்ண போறீங்க உங்களோட ட்ரிப் இப்படி இருந்தது. அதாவது வந்து இந்த முதலாவது வசனத்துல தான் வந்து ஹேவ் பீன் நான் யூஸ் பண்ணி இருக்கிறேன். பிறகு வர்ற கீழே எல்லாத்துலயுமே வந்து நாங்க படிச்ச பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணி இருக்கிறோம். சோ நாங்க அப்படி வெடிக்கிட்டு நாங்க எப்படி போனாங்க, ஆனா பாஸ்ட் டென்ஸ்ல என்ன நடந்தது, அதாவது வந்து அதுக்கு முதல்ல என்னென்ன நடந்தது. சோ அது வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணி எழுத போறீங்க. வெனிஸ்டே வந்து நீங்க கிளாஸுக்கு வரைக்குள்ள இந்த டிஸ்கிரிப்ஷனோட வரணும். இது உங்கள்கிட்ட நான் விடுறேன். அப்படி எதுவும் டவுட்ஸ் சொல்லி சொன்னா என்ன பர்சனலா நீங்க நாளைக்கு கேட்டுக்கொள்ளலாம். திஸ் இஸ் ஆல்சோ அதுல இருக்கிற தன் வந்து என்னது, நான் இதுல ஒரு பெரிய பேராகிராஃபா எழுதி இருக்கிறேன். இட்ஸ் லைக் எஸ்ஸே. உங்களோட கடைசி டூரை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதினீங்க அப்படி இருக்கும். இது வந்து நான் ஆஸ் அ சென்டென்ஸா எழுதி இருக்கிறேன். ஸோ நீங்க இனிமே இப்படி உடைச்சு சென்டென்ஸா எழுதி போட்டு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து எழுதி விட்டா இட்ஸ் லைக் அ ஸ்மால் எஸ்ஸே, ஒரு சின்ன கட்டுரை மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சோ அது உங்களுக்கான முதலாவது ஹோம்வொர்க், ரைட்? அதுக்கான பாக்ஸஸ் தான் இது. Share your traveling experience, share your experience of your birthday celebration, think about a meal you have enjoyed and share your experience in detail. அதாவது வந்து இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று பிக் பண்ண போறீங்க. ஒன்று அதே மாதிரி டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அனுராதபுரம் போன மாதிரி நீங்க வேற எங்கேயாவது போன எழுத போறீங்க. அதே மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வசனம் வேற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது பர்த்டே செலிப்ரேஷன்,
உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து என்ன செய்ய போறீங்க, இதுல எழுத போறீங்க. இல்லையான்னு சொல்லி சொன்னா 3 ஆப்ஷன்ஸ். ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட போறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? வேர் டிட் யூ கோ? எங்க போனீங்க? whom did you go with? யாரோட போனீங்க? what did you do there? அங்க என்ன செஞ்சீங்க? unexpected moment, unexpected event, as well as how did you feel? கடைசியா நீங்க எப்படி நீங்க ஃபீல் பண்ணினீங்க? சோ இந்த மூணுல ஏதாவது ஒன்றை பிக் பண்ணி நீங்களா எழுத போறீங்க. ஐ ஹாவ் பீன் dash something else. I like to talk about the most interesting, enjoyable ஒன்று பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களோட லஞ்ச் ஒரு டின்னர், நீங்க என்ஜாய் பண்ண ஒரு டின்னரா இருக்கலாம். டின்னர் தானே அது? டீடைல்ஸ் மேனர், எஸ், டின்னர். மூன்றால ஏதாவது ஒன்று பிக் பண்ணி குட்டி குட்டி வசனமா ஒரு 3 2 வசனம் 2 வசனம் 2 வசனம் 2 வசனம் எழுதிட்டு பிறகு அதெல்லாம் சேர்த்து எழுத போறீங்க. ரைட், சேர்த்து எழுத போறீங்க. சேர்த்து எழுதிக்கல வந்து ஒரு எஸ்ஏயா இருக்கும். சோ எனக்கு எஸ்ஏய வந்து போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. எனக்கு இது டைப்பிங்ல வேண்டாம், ஹேண்ட் ரைட்டிங்ல. இதுல இருக்கிற எல்லாருமே ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் எழுதி எனக்கு அனுப்ப போறீங்க. அதான் உங்களோட ஹோம்ஒர்க் ஃபார் வெனிஸ்டே. ரைட், சரி, இதுதான் உங்களோட வீடியோ ஆக்டிவிட்டி. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, எஸ், நான் கிளாஸ் வைண்ட் அப் பண்ண போறேன். அதுக்கு முதல் இது லாஸ்ட் ஸ்லைட். we often use these sentence unknownly. அதாவது வந்து குறைவான நேரங்கள்ல நாங்க இப்படியான வசனங்கள், அதாவது வந்து ஆக குறைவான சந்தர்ப்பத்துல வந்து இப்படியான சென்டென்ஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். present perfect time, simple past time ஒப்பிட்டு கதைகள். I have lived in London for 3 years. I lived in London for 3 years. ரெண்டுமே ஒன்றுதான் கிட்டத்தட்ட. பட் நீங்க present perfectல சொல்லிக்கல லைக் திஸ் சொல்லுவீங்க, பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லிக்கல இப்படி சொல்ல போறீங்க. she has had her lunch. she hasn't had her lunch. she had her lunch. இதுல என்ன வித்தியாசம்? she has had her lunch. she had her lunch. இங்க வந்து புதுசா வந்து என்ன ஒன்று வந்துருக்குது, ஹேஸ் ஒன்று வந்துருக்குது. சோ நாங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல எப்பயுமே ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கல வந்து அந்த ஹேஸ் ஹேவ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரைட், ஐ ஹாவ் ஒர்க்ட் அட் ஆக்ஸ்ஃபோர்டியன் for 2 years. 2 வருஷமா நான் ஆக்ஸ்போர்ட்ல வந்து டீச் பண்றேன். 2 இயர்ஸா? I worked at Oxfordian 2 years. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப வரைக்கும் நான் என்ன செய்யறேன், அங்கதான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா 2 வருஷத்துக்கு முதல்ல இருந்து படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன்றதுக்கு வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். சிம்பிள் பாஸ்ட்னு சொல்லி சொன்னா 2 வருஷமா நான் ஆக்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் நான். பட் ஸ்டில் நான் அங்க இருக்கிறேன்னு சொல்லி என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு. நான் 2 வருஷமா வந்து ஆரம்பத்துல 2 வருஷமா வந்து நான் ஆக்ஸ்போர்ட்ல வந்து ஒர்க் பண்ணினான். அது உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். பட் இப்ப நான் என்ன செஞ்சோன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லல. சோ அதுக்கானதான் அந்த கேப் வருது. ஐ ஹாவ் பிளேட் ஃபார் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் சின்ஸ் 2019. ஸ்டில் நோ அவங்க டீம்ல தான் இருக்கிறாங்க. சோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே, இப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அருண் ஹாஸ் அரைவ்ட் பாசிகுடா. பாசிகுடா which a place. So Arun has arrived at Pasikuda. Already பாசிகுடாக்கு வெளிக்கிட்டான் அருண். அருண் arrived at பாசிகுடா, வெளிக்கிட்டான். ஐ மீன் இது வந்து என்னது, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது, வெளிக்கிட்டான். இது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் இப்பதான் வெளிக்கிட்டான் சொல்லிக்கலாம். அருண் ஹாஸ் arrived at பாசிகுடா. அவன் பாசிகுடாக்கு தான் போறான், வெளிக்கிட்டான். சோ இது இந்த சென்டென்ஸ் நான் உங்களுக்கு தந்துருக்கிறதுக்கான ரீசன், we often use this sentence unknownly. அதாவது எங்களுக்கு தெரியாமலே வந்து நாங்க இதை குறைவான சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்துற சென்டென்ஸ் தான் வந்து இந்த சென்டென்ஸ். சோ இத பத்தி நீங்க பெருசா worry பண்ண தேவையில்லை. இந்த இந்த இவ்வளவு நாங்க படிச்சது உங்களுக்கு விளங்கிட்டு தான் இல்லையான்னு தெரியுற செக்ஷன் வந்து இது. சோ ஃப்ரைடே வந்து நான் எல்லா டைம் வந்து இதுல வச்சு சொல்றேன் உங்களுக்கு ஓப்பனா. எல்லாட்ட இந்த ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுட்டு தான் நான் 18 கிளாஸ் உங்களுக்கு தொடங்குவேன். பிகாஸ் என்னன்னு சொல்லி சொன்னா எனக்கு இந்த உங்களுக்கு ஹோம்ஒர்க் செஞ்சா தான் வந்து என்னது நீங்க அங்கால மூவ் பண்றீங்களா இல்லையான்னு சொல்ற விஷயம் எனக்கு தெரியும். ஸோ ஃப்ரம் டு வெனிஸ்டே நீங்க இந்த கிளாஸுக்கு வரைக்கல எல்லாருமே வந்து இந்த ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கட்டாயம் எடுத்துட்டு வரணும்.
இது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி படிப்பிச்சுட்டு தான் உங்களுக்கு அடுத்த சென்ஸ் வந்து நான் உங்களுக்கு தொடங்குவேன். ஓகே, ஸோ நான் இதுல இருந்து நான் கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஹவ் அபவுட் டுடே கிளாஸ்? கொஞ்சம் கூட நேரம் எடுத்துட்டு இருந்தேன், பட் நல்லா இருந்தது மிஸ். அப்புறம் எனக்காண்டி கேட்க கூடாது. இல்ல இல்ல. இஸ் இட் ஓகே? நான் உங்களுக்கு அந்த ஹெல்த் பிரச்சனையால வந்து அந்த கிளாஸ் முடிச்சேன், பட் இது உங்களுக்கு ஓகே விளங்கக்கூடிய மாதிரி இருந்ததா? What about மிஸ். ஸோ ஓகே, இது வரைக்கும் ஜாயின் பண்ணி இருந்தாங்களுக்கு நான் வந்து சொல்றேன், எக்ஸாமுக்கு இந்த இந்த இன்னைக்கு நான் சொல்லி தந்ததுல எல்லாம் கூட வரும். ஸோ அவங்க நீங்க இந்த ஜாயின் பண்ணி இருந்தபடியா உங்களுக்கு ஓகே, யூ ஆர் ஃபைன்.